பொட்டக்கோழி முட்டையிடு நாராயண பொண்டாடிய கெட்பாரு நாராயண வந்த பக்கமே புண்டமை கட்டு கோவிந்தா நாராயணா என்ன வர வேண்டும் எனக்கு தீராத வினையடா கோவிந்தா 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 கோவிந்தனை ஏகல போட்டு அமுக்கிறேன்டா எனக்கு தீர்த்து வைக்க வேண்டுமாடா ஏ கோவிந்தோ கோவிந்தா ஜானகி மலரவாரா ஜானகி மலரவாரா பக்கத்துல மச்சின்ஸ் இருக்கிறா என் மனக்காவல தீருமாடா ஏ கோவிந்தா ஏ கோவிந்தா அட கோவிந்தா என்று என்ன உனக்கு குறை எதற்காக நடத்தாய் கோவிந்தா எனக்கு தீராத வயிற்று வலி தீராத வயிற்று வலி இந்த தீராத வயிற்று வலிய எனக்கு ஒரு பெனாத்தீன கொண்டா நீ ஒரு பெராத்தனை இருக்க உனக்கு ஆமா எனக்கு தீராத வயிற்று வலி இந்த தீராத வயிற்று வலியை தீர்ந்து விட்டா நீங்கி விட்டால் நானும் என் பொண்டாட்டியும் கையில சொம்ப ஏந்தி கொண்டு வீதி வீதியா தெரு தெருவா உருண்டு பிறண்டு ஆறு மலை தாண்டி ஏழாவது மலையில அடியெடுத்து வைத்து உண்டிய எங்க இருக்கிற தேடி அலைஞ்சி அந்த ஒரு சொம்பு கொட்டிட்டு 2 சொம்பு அள்ளிட்டு வரேன்னு பெறாத்திக்கிட்டு நான் போயிட்டேன் எனக்கும் வயிற்று வலி இருந்தது நான் தட்டு தட்டா சாப்பிட்டு பார்த்தேன் தட்டு தட்டா திங்கணும் அடி சோற நிக்க மாட்டேங்குது திட்டு திட்டா சுரம் அடிக்கின்றது யார் ஒருவன் கருத்திலே உண்டி தாங்கி யாரையே புரண்டு வருகிறானோ உடனே உடனே ஊட்டி விடுகிறோம்னா அக்கறை போச்சு தரோம்
ஓஹோ, யார் ஒருத்தன் களத்தில் உண்டிய தாங்கி வீதி வீதியா உண்டியை பெற்றெடுத்துக் கொண்டு வருகின்றானோ, ஆமா, அவனுடைய மண்டையை உடைக்க கொடுத்தால் அண்ணன் நீங்க சொல்ல காட்டுறியா? ஆள வந்தாங்க இப்ப காட்டுறா போடா. கோவிந்தா எங்கே உலாவிக் கொண்டிருக்கிறான். அது எப்படி உனக்கு தெரியும்? எப்படி உனக்கு தெரியும்? அந்த மனிதவாடு என் நாட்டின் வழியாக ஏறுகிறது. இது ஏதோ பீத்தின நாய்களுக்கு மனிதவாடை என் நாட்டின் வழியாக ஏறுகிறது. கோயிந்தா பீத்தின் இருப்பாதான் உன் ஆசிலே ஏற்பு அந்த காட்டுறியா? கண்டிப்பாக கண்டிப்பா காட்டு. கோவிந்தா அவன் மண்டையை மட்டும் உடைக்க மாட்டேன். கோவிந்தா மண்டையை உடைக்காத. அவன் மண்டையை மட்டும் உடைக்க மாட்டேன். கோவிந்தா அவன் வீட்டிலே சென்று அவன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி போய் ஓடுறா போன என் பொண்டாட்டிக்கு வாரான். வேண்டாம் வேண்டாம். இது என்ன உரம்? அது துத்திப்பட்டு. ஆமா. எதற்காக கூத்து? எதுக்கு தூக்கம்? அவங்க காசிய நிறைய நீந்து போச்சு. மன்மதனுக்கு ஏதோ வச்சிருக்கிறாங்க. மன்மத சாமி. ஆமா ஆமா, மன்மத சாமிக்காக கூத்து வச்சிருக்காங்க. ஆமா. அந்த மன்மத சாமி ஒன்றுதான். இது அகிலாண்டா கோடி பிரம்மாண்டான சக்தி ஒன்று சமயம் காட்சி தரக்கூடிய அந்த ஆதிபரா சக்தி ஒன்றுதான். அந்த சக்தி இல்லை என்றால் இந்த உலகமே கிடையாது. சக்தி இல்லை என்றால் இந்த உலகமே கிடையாது. ஏன் தெரியுமா? ஒன்னி படிச்சதே அந்த அம்மா தான். ஆமா, புரியுதா? ஏன் தெரியுமா? அந்த அம்மா எப்படியாப்பட்ட ஆளு? எப்படியாப்பட்ட ஆளு? என் தங்கதான். என் தங்கதான். எப்படியாப்பட்ட ஆளு தெரியுமா? எப்படியாப்பட்ட ஆளு? வேற வாங்கிய வீரவராகினே, பேரோங்கிய வீரவராகினிய, நானாந்திய சூழிக்க பாலினிய, வேயாண்டவன் ஒடு குலாபினிய, இன்றே பேரோங்கிய வீரவராகினிய, பேரோங்கிய வீரவராகினிய, நானாந்திய சூழிக்க பாலினிய, வேயாண்டவன் ஒடு குலாபினிய, சேனையா முன் ஜென்மத்திலே அந்த அம்மா இந்திர சேனையா பிறந்து இரண்டாம் யுகத்தில நலாயினா பிறந்து இப்ப யார் பிறந்திருக்காங்க? இந்த உலகத்துல நல்லவன் யார், கெட்டவன் யார், தீயவன் யார் அப்படின்னு கண்டனார் பார்த்து கொண்டே இருக்கின்றார். உலகத்துல பிறந்தது அந்த பொறி திண்டு பொறுத்தா போன்றது காரணமே. அப்படியாப்பட்ட மன்மத சாமிக்கும் இது அமர்ந்திருக்கலாம் மாதா பிதா குரு தெய்வம் இவருடைய பொற்பாத கமலனுக்கும் நம்ம நாடக குழுவினருக்கும் அயலூரில் இருந்து கூத்து கண்டு கழிக்க வந்திருக்க அனைத்து உலகங்களுக்கும் அவருடைய பொற்பாத கமலனுக்கும் இந்த சிறியவன் 1 கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் ஒன்று சரியா? நான் பாரே அந்த இப்பேர் விளக்கம் தோடா. என்னுடைய பெயர் என்ன விளக்கம் இல்லையா? அப்படியே எனக்கு தெரியல நீ யாருன்னு. ஏண்டா இவ்வளோ தூரம் சொல்லி பாடி பேசி கூட தெரியலையா? தெரியல சாமி. நான் சீதாராம் மூக்கத்தன் நந்தன் கோபியந்தன் வந்தேன். Get
இப்பொழுது விளக்கம் முடியுதா? இப்ப இதுல இல்ல. சீதரன், நந்தன், முகுந்தன், வைகுந்தன் சொல்லப்போனா 6 மலையை தாண்டி 7ஆம் மலையில் அமர்ந்த 7வது மலையில் அமர்ந்தக்கூடிய ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி. இந்த பையன் என்ன பண்ணுச்சு? ஆடு மாடு மேய்க்கிற பழக்கம். வளர்க்கிற சமயத்துல தொம்பையில நெல்லு கறந்தது பாரு, அந்த நெல்லை அள்ளி கொண்டு கலையில கொட்டிட்டு பேசாதீங்க தம்பி, நல்லா இருக்குடா. இப்படி வாங்கிடா அப்படி நெல்ல கொண்டு போட்டு கடையில போய் கணேஷ் பீடி வாங்குறது பழக்கம். வாங்கிட்டு இவ கதவு சந்துக்கு பின்னாடி போய் பொக்கு 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 பொக்குன்னு ஊதுறாங்க தம்பி. நானாடா பிஸ்துல வச்சு அதிகாரம் மாதிரி வந்து போவான். புக்கு புக்குன்னு ஊதுறானா எண்ணங்கார பார்த்தா இந்த வயசுல இந்த வேலை செய்யறாடான்ட்டு ஓங்கி ஒரு அரசல விட்டான். அரசல் அடி அடி ஒட்டுவானே தம்பி கோச்சிட்டு பிணாங்கு போயிட்டானே தம்பி. அங்க போனேடா போனேன். அந்த தண்ணிய குடிச்சுட்டு தம்பி எப்படி இருக்கலாம் பாரு, புழு கலர்ல புழு நீல கலர் எப்படி நிக்கிறான் பாரு. ஏன்னா போனேன் ஒரு சித்தப்பனுக்கு ஒரு கவுருனாச்சு அனுப்பிடுத்திலையாடா, கடிதாசி அனுப்பிடுத்திலையாடா. நான் உன் சித்தமூட்டு பையன். ஏண்டா அங்க கச்சை கருவாடு கம்மியா விற்கிறாங்களே, 1 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. கிடைக்குதா? 1 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுத்தா என்னடா? ஏன் தெரியுமா இந்த கலர் வந்த காரணம்? நீல சாம்பல் வர்ணமே நீ கட்சியில எந்த கடல்ல பண்ண விட்டான்? இப்பதாண்டா புரிஞ்சு நீ சொன்ன கலரு. ஏற்கனவே காலத்திலே ஐயாயிரம் ஆண்டு வரக்கூடிய முளைத்தவனே பிணைவாகி கரிந்தவனே விமலையே கரித்தவனே என கொத்தாகி பறித்தவனே குறைவாகி நிறைவாகி அத்தித்தான் அளித்தவனை இமை போலே பயணத்தில் இருந்தாலும் துயரத்தில் வினை போகும் அவனாலே. அத்திமானங்களான சத்ராதி துரியனிடம் 18 18 நாள் போரே அடியோடு மறுத்தவனை
அந்த ராஜவேலன் காட்டையா அருள் எனக்கு காட்டையா பெருமா முட்டாள் எனக்கு ஒருவரும் இல்லை உமையால் தனக்கு மகனே முட்டாள் அந்த அடியானைக்காரும் முருகேசன் என்ற மனமே ஸ்தார மனமயில் மீதில் ஏறி வர வேண்டும் இந்த அருகே என் நாடு பொன்னாடா இருக்க முடியாது இதே நம் தாய் திருநாடா இருக்க முடியாது புண்ணியஸ்தத்தில் வர முடியாது துத்திப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கம்பத்துக்காரமோடு தண்டபாணி பெயராலே 50 ரூபாயும் ஆமா பூனக்காரமோடு மாமமார்கள் அத்தனை பேர்களும் நோய் நோடி எந்த ஒரு குறைபாடு வராமல் சாச்சா எம்பெருமான் நாராயணமூர்த்தி அவரவர் குடும்பத்துல துணையிருந்து நோய் நோடி எந்த ஒரு குறைபாடு வராமல் பார்த்துக் கொள்கிறேன் சுபேஜ் அந்த வெத்தலை பாக்கிறதுக்கு போய் வெத்தலை பாக்க காசி நான் எடுத்துக்கிறேன் தரமாட்டு போ வெல்கம் போங்கடா மாதவா ஐயா ஏன் தெரியுமா இந்த கலர் வந்த காரணம் அயோத்தி பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கும் கோசல எம்மையருக்கும் மதுராம சந்திரமூர்த்தியா பிறந்து அப்படி பிறந்து ஜனங்களுடைய மகளை சீதா பிராட்டியை மணந்து அப்ப என்னுடைய மனைவி சீதா பிராட்டியை தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராமநேசன் சிறையிட்டு சென்று விட்டான் என் மனைவியை மீட்க வேண்டும் என்று என்ன நினைத்தேன் என்ன அதே ராமநேசா இப்படியாப்பட்ட கொடுங்கலாட்சி செய்து கொண்டிருக்கிறார் தென்னிலங்கையிலே என்னுடைய மனைவி சீதா பிராட்டியை சிறையிட்டு சென்று விட்டாயே அப்படி என்று ஸ்கந்தபுரி ஆண்டு வரக்கூடிய வாதி சுக்ரீவன் துணை கொண்டு நான் தென்னிலங்கை அடைந்தேன் அப்படி தென்னிலங்கை அடைந்து அந்த ராமனுடைய மூலபல சேலையை ஒழிக்க வேண்டும் என்று அவனுடைய தம்பி விபீஷணன் காமத்தியா விபீஷணன் துணை கொண்டு அவனுடைய மூலபல சேலைகளை மடித்து அப்படி மடித்து மூலபல சேனையை மடித்த உடனே பார்த்தா ராமநேசன் என் மீது போர் தொடுத்தான் அப்ப விபீஷணன் பக்கத்தில் இருக்கின்றான் உன் அண்ணன் நிராதபணியாக இருக்கின்றான் சூரிய குல பரம்பரை சார்ந்தவர்கள் நிராதபணியாக இருக்கிறோம் இது நாங்கள் பானத்தை போடுவது கிடையாது மரியாதையாக உன் அண்ணனை திரும்பி போ சொல் அப்படியே தெரிவித்தேன் என் வார்த்தையை கேட்கவில்லை அதே ராமா என்னோட அமருக்கு வாடா நீயா நான் பார்க்கலாம் என்னுடைய மூலபல சேனைகள் அனைத்தையும் மடித்து விட்டாய் அல்லவா உன் அண்ணன் மடிக்கவில்லை என்றால் என்னுடைய பெயர் தென்னிலங்கை ஆண்டவர் கூட ராமநேசன் கிடையாது அப்படி என்று எகுத்து என் மீது போர் தொடுத்தான் அப்படி போர் தொடுத்த உடனே நான் என்ன செய்தேன் நான் எடுத்த துண்ட கோதண்டம் அடித்தேன் அந்த தென்னிலங்கை ஆண்ட கூட ராவணன் மீது அப்ப ராவணன் சத்பானத்தில் சாய்ந்து விட்டான் அப்படி சாய்ந்த உடனே விபீஷணன் யாரு விபீஷணன் டீ குடிச்சியடா ஏன்டா இந்த மாதிரி கேமராமேன் வந்து டீ குடிக்காத ஏன்டா இந்த மாதிரி இருப்ப வேணா 10 டீ என் பேர் சொல்லுவாங்க ஏன்னா அந்த தலைவர் கூத்தியமாவும் நானு அப்படியே கோதண்டத்தை எடுத்து அடித்தேன் ராவணன் சார்பானத்தில் சாய்ந்து விட்டான் அவன் உயிர் போவது ஒரு மாதிரி இருக்குது விரல்கள் மட்டும் துடித்துக் கொண்டிருக்கின்றது அப்பொழுது விபீஷணா எங்க நாக்கு பிடிச்சிங்க என்னுடைய அறியாமல் இருக்கின்றார் உன்னுடைய துணை கொண்டுதான் உன்னுடைய அண்ணனுடைய மூலபல சேனைகளை மடித்தேன் இப்பொழுது இருந்தாலும் உடன் பிறந்த அண்ணன் அல்லவா அவன் உயிர் போவது ஒரு இருக்கின்றது நீ சென்று பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சேன் அப்ப போய் நின்று அப்ப விபீஷணன் சொல்றான் என்னன்னு தெரியுதா அண்ணா இப்படியாப்பட்ட கொடுங்கோலாட்சி செய்து இருந்தாயே அப்பொழுது பாரியேறும் பூமுலையா ஜானகிய அசோகமனவத்தாய் அண்ணா பாரியேறும் பூமுலையா ஜானகிய வனவைத்தாய் அண்ணா புலவர் இவரு ராகவர்ஷியோட தான் பாடிட்டு வருவாரு நாளை வேரோடு கடுமன்றி அண்ணாலி சொன்ன புத்தி நீ விரும்பாய் மன்னா பாரோடு உன் முடி சாய்ந்து பதபதத்து நீ கிடக்க உன்னை பார்க்க வெயிலோ அதோ தேரேறி வருகின்றான்
தென்னிலங்கை மாநகர் வேந்தன் வேந்தனே அப்ப அவன் உயிர் போவது ஒரு மாதிரி நேரத்துல விபீஷண பக்கத்துல இருந்து எத்தனையோ தேசராஜாக்கள் எடுத்துரைத்த போதும் உங்கள் சித்தத்துக்கு ஏற்கவில்லை அண்ணா. உலகத்துல பத்தினி பெண் எத்தனை பேரப்பா? எத்தனை பேரு உலகத்துல பத்தினி பெண்கள் அருந்ததி, சீதை, நலாயினி, அனுஷ்யா, சந்திரமதி. அப்படி கற்பில் சிறந்த மங்கையர்கள் அந்த கற்பில் சிறந்த மங்கையருக்கு எந்த நேரம் பார்த்தாலும் சனத்துல பால் சுரந்து கொண்டே இருக்குமா? ஆமா, உண்மைதாங்க, வாஸ்துவம். அப்ப கோயிலாம் கிடையாது, புராணத்திலே இருக்குது. அப்ப திருவண்ணாமலை போயிருக்கியா? எங்க மாசம் பௌர்ணமிக்கு கூட்டுக்கு இங்க வரலனாலும் நான் அங்க போய் வராது. அப்ப தரிசனம் கட்டு வர. அப்ப அந்த பெண்களுடைய சிலை இருக்கும். ஆமா, அந்த சிலை வடித்து வச்சிருப்பாங்க. அந்த சிலை வைத்து எடுத்து சிலை வடித்த உடனே அந்த சனத்துக்கு நேர பெல்ட் ஒண்ணு ஓடும். ஆமா, பாத்துருக்கேன். பத்தினி பெண்களுக்கு உதாரணம் எடுத்துக்கு இந்த மாதிரி கோயில கொடுப்பாரு சிலைய, அந்த அம்மா சிலைய கூட ஆகட்டும், எதனா ஒரு சிலையா ஆகட்டும், இதுக்கு நேரம் ஒரு இது மாதிரி தான் வச்சிருப்பாங்க. டீ கொடுத்தா கப்பு சிப்புன்னு கொடுக்கணும், அவங்க குடிக்கலாம் விட்டுணும், வற்புறுத்த கூடாது. அப்படி மூளை வச்சு குடி போல உட்கார போய் போல கம்மி. அப்படி அப்படி அந்த பெண்களை கற்பில் சிறந்த மங்கையருக்கு அந்த சனத்துக்கு நேரம் ஒரு பக்கம் அந்த பெண் சிலை படித்தால் சனத்துக்கு நேரம் பெல்ட் இருக்கும். அப்படியாப்பட்ட பத்தினி பெண்ணை கொண்டு வந்து எத்தனை தேச ராஜாக்கள் எடுத்துரைத்த போது உன்னுடைய சித்தத்திற்கு உரைக்கவில்லையே. அசோகவனத்தில் சிறை வைத்தாய் அண்ணா, அசோகவனத்தில் சிறை வைத்தாய் அண்ணா, நாளை வேரோடு கெடுமென்று இப்ப கெட்டு போச்சா? நீங்க சற்பனத்திலே சாந்தியா அண்ணா, நீ சொன்ன புத்தி நீ விரும்பாய் மன்னா. அப்ப பாரோடு அவன் முடி சாய்ந்து பதபதித்து அவன் கிடக்கிறான். அவன் உயிர் போயிடுச்சு. அந்த நேரத்துல ஏற்கனவே காலத்துல தென்னிலங்கை ஆண்டு கூடிய ராமநேச கொடுங்கோல் ஆட்சி செய்தான்தான். அப்ப கொடுங்கோல் ஆட்சி செய்திருந்தாலும் சொல்லு சொல்லுங்க நீ. அப்படி கொடுங்கோல் செய்து கொண்டிருந்தானா அந்த நேரத்துல அந்த சிம்மாசனத்துக்கு நேரா சூரியன் நேரா வந்தாரு. அப்ப சூரியனை பார்த்து அடே சூர்யா, என்னுடைய சிம்மாசனத்துக்கு நேரா நீ வருகின்றாயே, நீ வரலாமா அப்படி என்று ஒதுங்கி போடான்னு கட்டளையிட்டானா ராவணன். அதனாலதான் ஐயா இன்னைக்கு சூரியன் ஒரு பக்கமா முளைத்து ஒரு பக்கமா அமரக்கூடிய காரணம் அந்த சூரியனுக்கு ராவண இட்ட கட்டளை தான் அது. அப்ப அவன் மூடபல சேனைகள் எல்லாம் மடித்து தென்னிலங்கை ராவணேசன் கிளை சற்பனத்துல சாய்ந்த பிறகு அந்த நேரத்தில் தென்னிலங்கை விபூஷனுக்கு பட்டம் சூட்டுறார் ராமபிரான். அப்படி பட்டம் சூட்டிய உடனே அப்ப ஓடி அந்த உடனே நேரா ஒதுங்கி போன சூரியன் அவர் ராவண கீழே சாய்ந்த பிறகு திரும்ப நேராக விபூஷனுக்கு பட்டம் எடுத்து பாத்துங்க. அப்ப ஓடி வந்து ராமபிரான் காலில் வீழ்ந்தான் விபூஷண. ராமா, இது என்ன அநியாயம், என்ன ஐயா அப்படின்னு காலில் வீழ்ந்த உடனே என்னடா விபூஷணான்னு கேட்டேன். செங்கதிரோன் தென்னிலங்கை வரவேன் நோக்கி சிதத்திருந்த திரும்பாற்றல் விபூஷணன் கேட்டு அங்கரக்கல் கொடுங்கோலால் சிவந்த பானு அவருக்கு அப்பரசு மேன்மை தாங்கி சுங்கமிட நெடுமாலி பாதம் போற்றி தேர்புறவி திருப்பினா சிவந்த பானு. அப்ப பகவான் ராமர் காலில் வந்து வீழ்ந்த உடனே சூர்யா, அந்த ராவணேசத்தை எப்படி ஒதுங்கி சென்றாயோ அதுபோல இந்த விபூஷனுக்கு பட்டம் தரித்து விட்டு நீ ஒதுங்கி போடான்னு சொன்னானா. இவன் இந்த கலர குடுமை எங்க விட்ட மத்தியாம எதற்காக அந்த அவதாரம் எடுத்து யாரா அப்படி அதன் பிறகு என்னுடைய மனைவி சீதா பிராட்டி மீட்டு வந்த விபூஷன் துணை கொண்டு இந்த கலர குடுமை பூலின கொண்டது புழு கலர். அப்படி அவனுக்கு ஒரு டிக்குவாய் என்ன காட்டு கேக்குறான். அப்படி அல்லடா, இப்ப சொன்ன சீதரன் நந்தன் முகாது ஒரு பக்கம் இருக்கிட்ட விடுறா. சீதரன் முகுந்தன் நந்தன் வைகுந்தன் ஆதாரமாகிய தாமதர கேசவன் அம்மான் கம்சனை அன்றே கொண்டவன். ஏன் தெரியுமா? கம்சனை கண்டார் கருங்களும் கூத்தாடு சொல்வார்கள். வடமதுரை பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய வசுதேர தேவருக்கும் தேவரிக்கும் 8வது பிள்ளையா நான் பிறந்தே. 8வது பிள்ளை எட்டி பார்த்தா 8வது பிள்ளையா பிறந்து கம்சனை மடிக்க வேண்டும் என்று 8வது பிள்ளையா பிறந்து கம்சனை மடித்தேன். கம்சனை மடித்ததால் சராசந்திரன் என் மீது போர் தொடுத்தான். ஆமாண்டா, சராசந்திரன் வந்து
என்ன கலாட பண்ற? சராசந்திரன் வந்து கம்சனுக்கு பெண் கொடுத்தவன். அதனால் அடே பகவானே, என்னுடைய மருமகனை மடித்து விட்டாய் அல்லவா? அதனால் என் மகள் இருவரும் தாலி அறுத்து விட்டார்கள், உன்னை விடுவதில்லை என்று தாலி எனக்கு சராசந்தனுக்கு 18 முறை போர் தொடுத்தேன். 18 முறையும் அவனுக்கு சராசந்தனுக்கு பயந்து சராசந்தனுக்கு பயந்து 18 முறையும் புறமுது கொடுத்து தோத்து வந்த ஆடுறான் நான். சண்டை போட்டு புறமுதுக்கு தோத்து வந்துறாரு. இத போய் சபையில பெருமையா சொல்லலாமா? அசிங்க இல்ல. ஒண்ணு சண்டையில வந்தா ஒண்ணு சண்டையில சாகணும், இல்ல மண்டை உடைஞ்சு வரணும். அவன்கிட்ட 18 முறை நான் தோத்து வந்த ஆளு. அப்படி அவனுக்கு பயந்து ஆழியாக சமுத்திரத்துல போய் பதங்கினேன். அந்த ஆழியாக சமுத்திரத்தை பதங்கி அக்னி பானத்தை விட்டு கலக்கினான். பிறகு அந்த ஆழியாக சமுத்திரத்திலே சங்கு துவாகரையை அரிதுவாரகை ஏற்பாடு செய்து நான் அவனுக்கு வயது தெப்பையான ஒரு மோடு, அந்த தெப்பையான மோட்டில் தங்கி கொண்டிருந்தேன். அப்ப தங்கி கொண்ட நேரத்துல பாண்டவர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். பாண்டவர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். தர்மா, என்ன காரணம் என்ன நாடி வந்திருக்கின்றாய் அப்படி என்று நான் கேட்டேன். பகவானே தந்தை பாண்டு மகாராஜன் இறந்து சொர்க்கபதி சேரவில்லை, தலை கீழாகவும் கால் மேலாகவும் வவ்வால் பட்சியா தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும், தந்தை சொர்க்கபதி அடைய வேண்டும் அப்படி என்னிடத்தில் கேட்டார்கள். அப்ப கேட்ட உடனே இதுக்கு என்ன வழி செய்ய முடியும்? மாமா ராஜசூழியாக ஒன்று செய்ய வேண்டும் மாமா அப்படி என்று கேட்டான் தர்மன். தர்மா, இங்க கிட்ட வராங்க, கிட்டவாடா ராஜசூழியாகமா? காட்டுல பிறந்த பசங்க, நீங்க நாட்டுல பிறந்தா உங்களுக்கு புத்தி இருக்கும். ராஜசூழியாகம் என்ற என்ன தெரியுமா? ஆண்டு வரக்கூடிய சராசந்திரன் மடித்தால் ராஜசூழியாக செய்யலாம் அப்படி என்று என்னை கேட்டார்கள். மாமா, ராஜசூழி வேகம் ஐவராஜாக்கள் செய்வதற்கும் என் தந்தை பாண்டு மகாராஜா சொர்க்கப்பதி சேர வேண்டும் நாங்க செய்யறோம். சராசந்தனை மடிப்பதற்கு என்ன மாமா இருக்கின்றது அப்படின்னு கேட்டார்கள். ஏண்டா தர்மா, ஏன் தெரியுமா? அவனுடைய வீரமா காளிக்கு பலி கொடுப்பதற்காக 63 அரசர்கள் பிடித்து அமராவதியில போட்டு வச்சிருக்கிறான் சராசந்திரன். அவனுடைய வீரமா காளிக்கு பலி கொடுப்பதற்காக. அப்ப அந்த நாட்டரசரை சராசந்திரன் அந்த நாட்டரசரை விடுத்து விட்டாதானே நம்ம பொன்பொருள் சேகரித்து ராஜசூழியாக செய்ய முடியும் அப்படின்னு தர்மனிடத்தில் தெரிவித்தேன். சொன்னேன். ஆமா, அதற்குதான் சராசந்திரம் மடித்தால் ராஜசூழியாக செய்யலாம் அப்படி என்று அந்த அர்ஜுனன் பீமன் துணை கொண்டு அந்த கிரிவரசாபுரி அடைந்து சராசந்திரனை மடித்து யாரு சராசந்திரன்? கிரிவர சோபரியாண்டு வரக்கூடிய சராசந்தனை மடித்தா தர்மர் ராஜசூயாக செய்யலாம் என்று ஒரு சொல்ல, அதுல வந்து இதுல போய் இதுல வந்து மடிச்சிட்டாரு. முடிச்சு போச்சு. போ தண்ணி குடிக்காத பகவானே, தண்ணி குடிக்காத. அப்பப்ப ஒரு மனிதன் வந்து தண்ணி சாப்பிடணும்னு வச்சுக்கோ, அவனுக்கு வாழை காதல் நோய் வந்துடும். அந்த காதெல்லாம் இல்ல, பாட்டு நனைஞ்சிரும் சொல்லிச்சுதான் நீ போய் பக்க தண்ணி குடி. அது அப்படி விடுறா, அந்த கதை அப்படி இருக்க. இப்ப என்ன கேட்ட பத்திய கேள்வி, நான் யார், எப்படியாப்பட்ட ஆள் உனக்கு தெரியாதா? பாண்டவாளு எத்தனை கதை பொல்புண்டோ அத்தனை கதை பொல்ல கொஞ்சம் பெருமன் முதலாளிங்க.